செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற தேசிய ஒற்றுமை யாத்திரை குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கற்கால மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த தினத்தையொட்டி தேசிய ஒற்றுமை யாத்திரை நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற யாத்திரை குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாளை முன்னிட்டு தேசிய ஒற்றுமை பாத யாத்திரை நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் தேசப்பற்று வளர்ப்பதையும் ஒற்றுமையை இளைஞர்களிடையே ஏற்படுத்தவும் ஒற்றுமையான இந்தியா தன்னிறைவு பெற்ற இந்தியா என்ற கொள்கைகளை ஏற்படுத்த மத்திய அரசு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் மை பாரத் கேந்திரா மூலம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் உள்ள ட்ரிபிள்எஸ் தனியார் கல்லூரியில் தேசிய ஒற்றுமை பாத யாத்திரையினை ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன், கல்லூரி சேர்மன் நடராஜன், மை பாரத் வேலூர் மண்டல துணை இயக்குநர் டிராவின் சார்லஸ்டன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த பாத யாத்திரையில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேசிய கொடியை ஏந்தியவாறு ஒற்றுமை இந்தியா, வளமான இந்தியா என கோஷங்களை எழுப்பியவாறு ஆற்காடு பேருந்து நிலையம் உட்பட முக்கிய சாலைகள் வழியாக பாத யாத்திரையினை மேற்கொண்டனர். பாத யாத்திரை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் வரலாற்றின் பேச்சுக்கள் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தி மாணவர்களின் பல்வேறு வடிவிலான பிரமிடுகள் செய்து காட்டினர். மேலும் பாத யாத்திரையில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவிக்கும் பொழுது, என் பேர் பிரியதர்ஷினி. நான் ஃபர்ஸ்ட் இயர் டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன் ட்ரிபிள்எஸ் காலேஜில். எங்கள் காலேஜில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 150வது பிறந்த நாளை முன்னிட்டு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, சிலம்பம், பிரமிடு, ரேங்கிங் எல்லாமே நடந்துச்சு. நாங்கள் முக்கிய அந்த பேருந்து நிலையமான ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு, அது போல் அங்கே அண்ணா சாலை அந்த பக்கம்லாம் போயிட்டு எல்லா மக்களுக்கும் ஒத்துமை பற்றி விழிப்புணர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே போனோம். இது போல் எல்லா மக்களுக்கும் ஒற்றுமையை பற்றி விழிப்புணர்வு வந்திருக்கு நாங்கள் நம்புகிறோம். இரும்பு மனம் கொண்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம ரொம்ப எல்லாருமே 562 ராஜ்யங்களாக நம்ம நாடு சிதறிச்சு. அப்பொழுது அவர் ஒன்றாக இருந்தால் தான் நாடு, அது தனித்தனியாக இருந்தால் அதன் பெயர் தீவு என்ற வார்த்தை அனைவரும் மனிதரும் தீயாக பரவல் செய்து 562 ராஜ்யமாக சிதறிய நம் நாட்டை ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்து அனைவருக்கும் ஒரு சட்டமாக ஏற்றினார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அவர்களுக்கும் மை பாரத்துக்கும் நன்றி. என் பெயர் சா யுவராஜ். நான் 3ஆம் வகுப்பு கணினி பயன்பாட்டு துறையிலிருந்து வருகிறேன். ட்ரிபிள்எஸ் காலேஜ் ஆற்காடு. எங்களது கல்லூரியில் நடைபெற்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 150ஆம் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நாங்கள் எங்கள் கல்லூரியில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டோம். பேரணியாக ஊர்வலம் சென்று மக்களுக்கு விழிப்புணர்வினை ஏற்படுத்தினோம். இவர் இரும்பு மனிதன் என்று போற்றப்படுவார். பலமுறை சிறைக்கு சென்று வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அனைத்து மாகாணங்களின் போர்க்கொடியின் கீழ் கொண்டு வந்த பெருமை இவருக்கு உண்டு. இவரை போலவே நாம் அனைவரும் தேசம் ஒற்றுமையாக செயல்பட ஒன்று சேர்ந்து போராடுவோம் என்று கூறி பெறுகிறேன். நன்றி. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கற்கால மக்கள் பயன்படுத்திய மண்பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. இதுகுறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள். பழங்கால மக்களின் வாழ்க்கை முறை, தொழில்நுட்பம், பண்பாடு, சமூக அமைப்பு உள்ளிட்ட தகவல்களை தொல்லியல் எச்சங்களை ஆய்வு செய்வதன் மூலமாக அறிய முடிகிறது. அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறையை தெளிவாக எடுத்துரைக்கும் வகையில் பாறை ஓவியங்கள், நடுக்கற்கள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சின்னங்களை ஆராய்ச்சியாளர்கள் ஆவணப்படுத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கந்திலி அருகில் உள்ள தொப்பலக்கவுண்டனூர் என்னும் பகுதியில் உள்ள மாந்தோப்பில் விவசாய பணிக்காக எந்திரத்தில் தோண்டும் போது பானை ஓடுகள் பல வெளிவந்துள்ளன. இவற்றை திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி பேராசிரியர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் சேகரித்து ஆய்வுக்கு உட்படுத்தி ஆய்வறிக்கைகளை முறையான அகழாய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழக அரசின் தொல்லியல் துறைக்கு சமர்ப்பித்துள்ளனர். அதன் அடிப்படையில் விரைவில் அப்பகுதியில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது என தூய நெஞ்ச கல்லூரியின் பேராசிரியரும் வரலாற்று ஆராய்ச்சியாளருமான முனைவர் பிரபு தெரிவித்தார். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியின் பாரம்பரிய மையத்தில் வைத்து சுத்தப்படுத்தி அவற்றின் அமைப்புக்கு ஏற்றவாறு அவற்றை ஒட்டி பார்க்கும்போது இதுபோல நிறைய மண்பாண்டங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மண்பாண்டங்கள் எல்லாம் கருப்பு சிவப்பு வண்ணத்தில் கிடைத்திருப்பது கூடுதல் சிறப்பு. மேலும் இதில் குறியீடுகள் காணப்படுகிறது. இந்த குறியீடுகள் எல்லாம் பெரும்பாலும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் பல்வேறு அகழாய்வுகளில் கிடைத்த மண் ஓடுகளில் கீறப்பட்ட குறியீடுகளோடு இந்த குறியீடுகள் ஒத்துப்போகிறது.
இவையெல்லாம் பெருங்கற்கால மக்களினுடைய பண்பாடாகும். பெருங்கற்கால மக்கள் தங்களுள் எவரேனும் இறந்து விட்டார் என்றால் அவர்களுடைய உடலை மண்ணில் புதைக்கும் போது அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் அதனுள் வைத்து புதைப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளிக்கு அருகே பெருங்கற்கால மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு தக்க சான்றாகும். இந்த இடத்தில் நாங்கள் மேற்கொண்ட ஆய்வுகளை முறையாக ஆய்வறிக்கையாக தமிழக அரசின் தொல்லியல் துறைக்கு நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம். அதன் அடிப்படையில் தமிழக அரசின் தொல்லியல் துறை அதிகாரிகள் கந்தளி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆய்வுகளை மேற்கொள்ள வருகை தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு வரலாற்று சின்னங்கள் ஆவணப்படுத்தப்பட்டு வருவதால் முறையான அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்படும் போது திருப்பத்தூர் மாவட்டத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள இயலும். விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கிராமப்புற மக்கள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். தீஷா எனப்படும் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூட்ட அரங்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்கள், மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம், பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், ஜல்ஜீவன் மிஷன் திட்டம், ஆதர்ஷ் கிராம யோஜனா திட்டம், பிரதம மந்திரி சாலை மேம்பாட்டு திட்டம், தூய்மை பாரத திட்டம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட மத்திய அரசு திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 2025-26 ஆண்டுக்கான விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் செயல்படுத்தப்பட்ட விதம் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் கூறுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் 688 ஊராட்சிகளிலும் இந்த ஆண்டு மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 81 லட்சம் மனித சக்தியை பயன்படுத்துவதற்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதில் 72 லட்சம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 89% மனித சக்தி இந்த ஆண்டு பயன்படுத்தப்பட்டுவிட்டது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் இதற்காக 36 கோடி ரூபாய் 58 லட்சம் ஊதியமாக வழங்கப்பட்டுள்ளன என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 2017 முதல் 22ஆம் ஆண்டு வரை 55,431 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன என்றும், தற்பொழுது 13,070 வீடுகள் கட்டுவதற்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதில் 5,235 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன என்று விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், உங்கள் வாக்கு மாநிலத்தில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் கல்வி, ஏழைகளின் நலன் மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதிலும் பீகாரின் பெருமையை மீட்டெடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். மேலும் நக்சலைட்டுகளை பாதுகாப்பவர்களுக்கும் நாட்டின் பாதுகாப்பை சமரசம் செய்பவர்களுக்கும் இந்த தேர்தலில் பாடம் கற்பிக்க வேண்டும் என்றும் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டார். கடந்த 11 ஆண்டுகளில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் இந்தியா முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு முன்னேறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மேம்படுத்தப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியாவை ஆசியாவின் முன்னணி கண்டுபிடிப்பு மையமாக மாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்களை பட்டியலிடும் லண்டனை சேர்ந்த QS நிறுவனத்தின் பட்டியலில் 2022ஆம் ஆண்டுக்குள் 296 இந்திய கல்வி நிறுவனங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். முன்னதாக 2016ஆம் ஆண்டில் QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் 24 இந்திய பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ளார். ரொட்டோருவாவில் அவரை வரவேற்ற நியூசிலாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு டாட் மேக்லேவிற்கு தமது நன்றியை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இருநாட்டு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல நாங்கள் தயாராகி வருகிறோம் என திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.